தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமாம் விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அடுத்தபடியாக தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, 12 கோடி மக்களின் ஒற்றை தலைவன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய வகுப்பெடுக்க இதோ வந்து கொண்டுள்ளார் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் முற்றுமுழுதாக வேறு ஒரு நாட்டை படைக்க பெரும் கனவு கொண்டு இந்த நிலத்திலே இந்த அரசியலை கட்டி எழுப்புகிறோம். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, பேரன்பு கொண்ட என் பெற்றோர்களே, நாம் ஒரு மகத்தான கனவை சுமந்து நிற்கிற சாதாரண பிள்ளைகள். புரட்சியாளர் சேகுவாரா சொல்கிறான், நாங்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் என்று. அப்படி அசாதாரணமான ஒன்றை கனவு கண்டு அந்த கனவு தேசத்தை இங்கே படைப்பதற்கு துடிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, சாதி அரசியலானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். மதம் அரசியலாகுமானால் அங்கே மனிதநேயம் செத்து போகும். பணம் அரசியலாகுமானால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகெட்ட பணநாயகம் பிறந்துவிடும். பணம் அரசியலானால் அங்கே அந்த முதலீட்டாளன் அவனுக்கான லாப தேவை இருக்கும், மக்களுக்கான சேவை செத்து போகும். பணம் அரசியலானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் கெட்டு போகும். எனவே இதை கடந்த ஒரு அரசியல் நாம் செய்ய வேண்டும். இங்கே என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், என்னிலும் இளையவர்களுக்கு சொல்லுவேன், இந்த அண்ணன் களத்தில் நிற்பது உங்களுக்காக, உங்களுக்கும் பின்னாடி வருகிற சந்ததிக்காக, தலைமுறைக்காக. நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டியது, இந்த நாடு உங்களுடையது, இந்த நாடு என்னுடையது, இந்த நாடு நம்முடையது. இந்த நாட்டை உலகின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருடையது. அதை என்னால் முடியுமா, உன்னால் முடியுமா என்று பேசிக்கொண்டிருக்க கூடாது. எது ஒன்றும் என் உடன் பிறந்தவனே சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்துதான் பிறக்கிறது. இப்படி ஒரு நாடு தேவையா தேவையில்லையா என்பதுதான் நம் முன்னாடி நிற்பது. கல்வியில் சிறந்த நாடு, மருத்துவத்தில் சிறந்த நாடு, பசி பஞ்சம் இல்லாத நாடு, ஏழ்மை வறுமை இல்லாத நாடு, வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலையே இல்லாத நாடு. இப்படி ஒரு தலை சிறந்த நாடு, கல்வியில் சிறந்த நாடு இன்றைக்கு பின்லாந்து. நாம் ஒன்று செய்யலாம், 10 ஆண்டுகளுக்கு பிறகு பின்லாந்திலிருந்து ஒருவன் சொல்ல வேண்டும், கல்வியில் சிறந்த நாடு தமிழ்நாடு என்று. அந்த நிலையை மாற்ற வேண்டும். இந்த நாட்டின் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இவர்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதை ராமநாதபுரத்தில் கடைகோடியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஏழை மகனுக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். அதுதான் முழுமையான மக்களாட்சி, சரியான ஜனநாயகம். குடிக்கிற நீரையும் படிக்கிற கல்வியையும் பார்க்கிற மருத்துவத்தையும் வியாபாரமாக்கிவிட்ட நாடு நாடல்ல சுடுகாடு. இதை மாற்றி படைக்க வேண்டும்.
இது மூன்றையும் மட்டும் நாம் நம் மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். நம்முடைய அரசு கொடுக்கும் கல்வியை உலகத்தரத்திற்கு, மருத்துவத்தை உலகத்தரத்திற்கு, குடிநீரை தூய குடிநீரை, மற்றபடி எது ஒன்றையும் கட்டணம் இல்லாமல் கொடுக்காது. இலவசம்ங்கிற சொல்லை தமிழன் அகராதியிலே இல்லாமல் அளிக்க வேண்டும். நம் இனத்தை அவமானப்படுத்திய ஒரே சொல், அதை ஒழிக்க வேண்டும். என் உடன் பிறந்தார்களே, உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாபெரும் மாறுதலை உண்டு செய்ய முடியும். உங்களால் முடியும். மாற்றம் என்பதும் மாறுதல் என்பதும் மகத்தானது. ஆனால் அதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த காலத்தை பொறுத்து கொள்ள முடியாத, காலம் வரை காத்திருக்க முடியாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ பழகி கொள்கிறார்கள். அதுவே மாறுதலுக்கு மாறுதல் நிகழாமல் போவதற்கு காரணம்ங்கிறான். இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே மார்க் ட்வைன்கிற ஒரு அறிஞன் சொல்லுகிறான், மக்களை ஏமாற்றுவது எளிது, ஆனால் அந்த மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவது கடினம் என்கிறார். உன் அண்ணன், உன் உடன்பெற வந்தவன் 15 ஆண்டுகளாக இவர்கள் நம்மை ஏமாத்துகிறார்கள் என்று உணர்த்தி வருகிறேன். எப்படி ஏமாத்துகிறான்? அரிசி தருகிறேன், பருப்பு தருகிறேன், 2000 தருகிறேன், 10,000 தருகிறேன், 8,000 தருகிறேன், ஃப்ரிட்ஜ் தருகிறேன், டிவி தருகிறேன், இப்படி ஏமாத்துகிறார். இலவசம் என்பது ஏமாற்று என்பதை என்றைக்கு நாம் உணர்கிறோமோ அன்ற இடத்தில் விழிப்புணர்வு வரும், மாற்றத்திற்கான சிந்தனை வரும். வாக்குக்கு காசு என்பது அடித்த கொள்ளையில் பங்கு, அடிக்க போற கொள்ளைக்கு முன்பணம் என்பதை என் உடன் பிறந்தார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்குமானால் மக்களுக்கான சேவை என்பதும் மக்கள் நலன் என்பதும் செத்து போகும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை 50 ஆண்டுகளுக்கு, அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருந்தால் நம்முடைய அருமை தாத்தா காமராஜரும், அருமை தாத்தா கக்கனும், நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும், நம்முடைய தாத்தா சிவானந்தமும் நமக்கு கிடைத்திருப்பார்களா என்று அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க நம்முடைய தாத்தா காயிதே மில்லத் என்கிற தலைவன் நமக்கு கிடைத்திருப்பானா என்று நினைக்க வேண்டும். பணம் இருக்கிறவன் என்றால் முதலாளிக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படும். உனக்கும் எனக்கும் எங்கிருந்து வரும் அதிகாரம்? உன்னுடைய குரல் எப்போது அரங்கத்திற்கு ஏறும்? உன்னுடைய பிரச்சனைகள் எங்கே பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஒலிக்கும்? தீர்வு எப்போது உன்னை எட்டும்? உன்னை ஏமாற்றுவர்களுக்கே நீ அதிகாரத்தை கொடுத்தால் இதுவரை வென்றார்கள். இதுவரை 60 ஆண்டுகளாக திமுக வெற்றி அடைந்திருக்கிறது. எதை சொன்னார்கள்? சாதி. எதை சொன்னார்கள்? மதம் எப்படி அரசியலாகலாம்? சாதி எப்படி அரசியலாகலாம்? சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டும், ஆனால் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் உள்ளது. அனைத்து உயிர்களுக்குமான அரசியலில் மனிதனுக்கான உணர்ச்சி எப்படி கலக்க விட்டாய்? எப்படி ஏற்பது? எப்படி சகிக்கிறாய்? நீ ஒன்றை யோசித்து பார். இந்த நாட்டில் என்ன அரசியல் நடக்கிறது? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்று அறிவிக்கிறார்கள். இன்று ஆயர் பெருமக்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், என் உடன் பிறந்தவனே, தூய கொள்கையை நம்ப முடியாதாம். அது பாசிசத்தை வீழ்த்தாதாம், பாரதிய ஜனதாவை எதிர்த்து வீழ்த்தாதாம். தூய கொள்கை எது? நம்முடையது. தூய ஆவியை நம்புகிறார்கள், தூய கொள்கையை நம்ப மறுக்கிறார்கள். எப்படி? ஆனால் யார்? திமுக ஆட்சியில் குறை இல்லை என்று சொல்ல முடியாது, குறை இருக்கிறது. ஆனால் அவர்களால் தான் இதை எதிர்க்க முடியும். எப்படி? ஏண்டா, அவனே ஒரு கோலை ஒன்னத்துக்கு உதவாது 22 கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு தேர்தல் உனக்கு இங்க பாரு, சீமான் என்கிற வீர மகன் இருக்கிற வரை பாரதிய ஜனதா RSS வெல்லாது என்ற நம்பிக்கை உள்ளவன் எனக்கு வாக்கு செலுத்து. நாங்கள் வீரர்கள், எங்களை தாண்டி இங்கே எவனும் வர முடியாது என்ற நம்பிக்கை உள்ளவன் வாக்கு செலுத்து. கோழைகள் எனக்கு ஓட்ட போற்றாத. திமுக உனக்கு பிஜேபி எதிர்த்து வீழ்த்துது. பிஜேபி வரக்கூடாது, சரி. காங்கிரஸ் வரலாமா? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுங்க? காங்கிரஸ் வரலாமா? எதற்காக? என் கச்சத்தீவை எடுத்து கொடுத்து என் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை பறித்தான். எதற்கா? லட்சக்கணக்கான தமிழர்கள் என்கிற தேசியத்தின் தாயக விடுதலை கனவை போசிக்கு நாசமாக்கினானே, லட்சக்கணக்கான என் மக்களை கொன்று குவித்தானே, அதற்காக காங்கிரஸ் வர வேண்டுமா? எதற்கு இந்த திமுக காங்கிரஸை தூக்கி சுமக்குது? எதற்காக? என்னை கொன்று குவித்தவது கூட நின்றானே, அதற்காக
காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு தர முடியாதுன்னு சொல்றானே, அதுக்காக காங்கிரஸ் வேணுமா? பாரதிய ஜனதாவும் தண்ணி தர முடியாது, காங்கிரசும் தர முடியாது. ரெண்டு பேரும் சம அளவு எதிரிதானே நமக்கு. எதற்கு காங்கிரஸ்? காங்கிரஸை எப்படி புனிதப்படுத்துவாய்? பாரதிய ஜனதாவை எதிர்ப்பிலே என் இனத்தை கொன்று குவித்ததுக்கா? எதுக்கு? இந்த நிலைமைக்கும் நச்சு திட்டத்தை கொண்ட அந்த நட்டானே அதுக்கா? நீட்டை கொண்டு வந்து எங்க பிள்ளைகளின் மருத்துவ கனவை பொசிக்கிறானே அதுக்கா? சரக்கு மற்றும் சேவை வரிங்கிற ஒன்றை விதித்து கொண்டு வந்தானே, என்னைய ஆழ்த்திக்கு சட்டத்தை கொண்டு வந்தேன் அதுக்கா? எல்லா நச்சு திட்டத்தையும் கொண்டு வந்தவன் காங்கிரஸ், கூட நின்னவன் இந்த திமுக. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பாரதிய ஜனதா சவுண்ட் இந்துத்துவா, we are all Hindus. காங்கிரஸ் சாப்பிட்டு இந்துத்துவா, எஸ் we are all Hindus. என்னடா வேறுபாடு கண்ட? பாபர் மசீதி இடித்தானவன், இடிக்க அனுமதித்தான் காங்கிரஸ். மறுக்க சொல்றா இவனையாது. என்னை கொலை செய்ய வருகிற போது கூத்துறதுக்கு வசதியா பிடித்துக் கொண்டவன் எவ்வளவு பெரிய யோக்கியப்பை, அவன் தான்டா காங்கிரஸ். அவன் தான்டா. நான் இலங்கை தூதரத்துக்கு முற்றுகையிட போனால் 3 கிலோமீட்டருக்கு இங்கே நின்று போராடிட்டு போடான்டா. ஆண்டர் மாளிகை மறிக்க போனார், இங்கே நின்று போராடிட்டு போங்கிறான். எப்படா நீ பாபர் மசூதியை ஏறி இடிக்கிறவரை அனுமதிச்ச? அங்கே தடுக்காம ஒரு ராணுவம் என்ன பிடிங்கிட்டு இருந்துச்சா? உன் உளவுத்துறை காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அனுமதித்தான் காங்கிரஸ். நீ நினச்சிக்கிட்டு இருக்கா காங்கிரஸ்னு? 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை விடுதப்பட்ட நாட்டை ஆண்டு இந்த நாட்டை நாசமாக்கியது காங்கிரஸ். இந்த நாட்டில் இருக்க எல்லா தீய திட்டத்துக்கும் தேடிப்போ கையெழுத்து காங்கிரஸ் கையெழுத்து. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தீய திட்டத்துக்கும் தேடிப்போ ஐயா கருணாநிதி கையெழுத்து. 2 பேரும் சேர்ந்து வந்து ஓட்டு கேட்குறேன். நீ போட்டுட்டு மறுபடி நாட்டை சுடுகாடாக்க பார்க்குற. ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், நாடு சுடுகாடா ஆகட்டும். ஏண்டா டேய் துப்பு. நீ போட்டா போடு, போடலைன்னா போ. ஆனால் என் பிறவி கடமை நான் செய்வேன். திமுக தான் பாதுகாப்பு. இஸ்லாமியர்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு. அல்லாஹ் பாதுகாப்பு இல்லை. அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டாரு. கருணாநிதி தான் பாதுகாப்பாரு. கர்த்தர் பாதுகாக்க மாட்டார் கிறிஸ்தவர்களை. அப்புறம் கருணாநிதி போயிட்டால் கருணாநிதி மகன் போன கருணாநிதி பேரன். நாங்கள்லாம் நக்கிக்கிட்டு இருக்க மாட்டோம் அவங்களுக்கு. இங்கே நாங்கள்லாம் இருந்தாங்க. சொந்த பிள்ளைய நம்பாம வந்தவன் போனவன் கண்டவங்களை இவனெல்லாம் நம்பிக்கிட்டு என்னை தாண்டி உன்னை தொற்றுவாங்க. என்ன தொற்றுவான்? மம்தா பானர்ஜி, உன் மகன் சொல்றதை விடு. மம்தா பானர்ஜி கூட்டணி கட்சி, இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சி ஒரு பெரிய முதல்வர் மம்தா பானர்ஜி சொல்லுது திமுகவும் பிஜேபி ரகசிய உடன்பாடு வச்சிருக்குன்ட்டு. அதை நம்பணும்ல நீ? அந்த பினராயி விஜயன் சொல்றார் பிஜேபி எதிர்க்க காங்கிரஸ் தான் சரியானது நினைப்பது பைத்தியக்காரத்தை நம்புகிறான். என்னைய தோக்கடிக்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டுறதா காங்கிரஸ்ன்றான். கூட்டுக்களவாணி பயில்களை வச்சுக்கிட்டு நீ வேடிக்கை பார்த்துருக்க. நீ காங்கிரஸ் பிஜேபி ஏற்றுரும் திமுக. நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு 3 வருஷம் போகல, இடின்னாரு ஓடி வரேன் மோடின்னு போனார் உங்க ஸ்டாலின். வேஸ்ட்டுங்க. நீ போய் கையை பிடிச்சா அப்படி பேசினாங்க. கொஞ்சம் நிதியை ரிலீஸ் பண்ணுங்க, மாநிலத்துக்கு நிதி இல்லை, உதயநிதி ரிலீஸ் பண்ணுங்கன்னு வந்தாருல. வேஸ்ட்டுங்க பைத்தியக்கார. எந்த காலத்தில் நீ திருந்த போற? இந்த காலத்தில் நீ போடு. நீ போடு. என்ன திரும்பி நீ என்ன பண்ற? கிறிஸ்தவ இஸ்லாமிய என் சொந்தங்கள் திமுக பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இந்து என் சொந்தங்கள் RSS பிஜேபி எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறேன். இப்ப பிஜேபி வளர்க்கறது யாரு? இந்த திமுக. நீ மொத்தமா அறிவிப்பு கொடுக்குற, பொது அறிவிப்பு. ஆயர்கள் எல்லாம் பொது அறிவிப்பு. சிஎஸ்ல இந்த RCல இருக்கிற ஆயர்கள், இஸ்லாமிய ஜமாத்து பெரியவர்கள் எல்லாம் அறிவிப்பு, பொது அறிவிப்பு. திமுகவுக்கு ஆதரவு. அதே மாதிரிதான் அவன் இந்துக்க பூரா எங்களுக்கு பாதுகாப்பு RSS பிஜேபி. என்னன்றா நாடு உருவாகும்? நீ மதத்தை காக்க போராடுகிறாய். என் மலையை பற்றி கவலைப்பட்டியா? என் மலையை நீ மதத்தை உன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போக போறியா? இல்ல மலையை வச்சுட்டு போக போறியா? ஆறை வச்சுட்டு போக போறியா? காடை வச்சுட்டு போக போறியா? மரத்தை வச்சுட்டு போக போறியா? வாழ்ற பூமியாத வச்சுட்டு போக போறியா? எதை வச்சுட்டு போக போற? சாமியை பத்தி சிந்திக்கிறியே. கும்பிட 1 கோடி சாமி இருக்கு, வாழ 1 பூமி தான் இருக்கு. எவன் சிந்திக்கிறான் இந்த உலகத்துல? உன் மகனை விட்டா ஒருத்தன் இல்லை, கத்துறதுக்கு ஒருத்தன் இல்லை. என் பிள்ளைக்கு மதத்தை வச்சுட்டு போவா? சாதியை வச்சுட்டு போவா? இல்ல சாதிக்கிறதுக்கு சரியான கல்வியை வச்சுட்டு போவா? எதை வச்சுட்டு போகணும்? மலையை வச்சுட்டு போகணும். நீ மதத்தை வச்சுட்டு போய் என்ன பண்ணுவ? ஏய் படித்த பிள்ளைகளே, மண்புல கூட நம்ம வாழ்க்கைக்கு உதவும்டா. சாதி மதம் ஒரு மயிரும் உதவாதுடா. பைத்தியக்கார. உலகம் எங்க இருக்குன்னு பாரு.
உலகம் இங்கே இருக்கிற மாதிரி நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நம்ம மூதாதி வள்ளுவ பெருமகனார் தந்தரிலிய நம் வேதம் சொல்லுது. போங்க எங்கே கொண்டு போய் வச்சிருக்கான் பாரு. போங்க, தண்ணீரை மிக உயர்ந்த சந்தை பொருளாக மாற்றிட்டான் இந்த நாட்டில். என் அன்பு பிள்ளைகளே, அருமை பெற்றோர்களே, தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் தாய்ப்பால், உலக உயிர்களின் தேவை, உயிர் தேவை. நீ கடையில் வாங்கி குடிக்கிறாய், சந்தை பண்டமாகி விட்டது. கொக்கு என்ன செய்யும், குருவி என்ன செய்யும், மான் என்ன செய்யும், மயில் என்ன செய்யும், மரங்கள் செடி கொடிகள் பூனை பூச்சி என்ன செய்யும் என்று நீ சிந்திக்கலை என்றால் இந்த பிறப்பு பயனுள்ளதாவார். எல்லா உயிர்களையும் படைத்தான் இறைவன் நம்புகிற நீ மட்டும் தண்ணியை குடிச்சிருக்கடா, மற்றவர்களாம் என்னடா பண்ணும், என்ன பண்ணும்? மலையை படைச்சது இறைவன் இல்லையா? அப்போ ஆற படைச்சது இறைவன் இல்லையா? இறைவன் இல்லையா? எப்படி அதை வெட்டிட்டு போய் சகிக்கிற நீ? எப்படி சகிக்கிற? எப்படி சகிக்கிற நீ? எப்படி? பூச்சி செத்தான், வண்டு செத்தான், அது செத்தா நீ பார்க்க இருக்க, நீ செத்தா யாரும் பார்க்க இருக்க மாட்டாங்க. செத்து போயிடுவாய்டா நீ. இந்த உலகம் ஒன்றுது இல்லைடா, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமையடா. அதெல்லாம் இருந்தாதான்டா. டேய், நான் இல்லாமல் நீ இல்லாமல் மரம் வாழ்ந்துரும்டா. மரம் இல்லாமல் நம்ம வாழ முடியாதுடா என் தம்பி தங்கைகளே, வாழ முடியாது. வைத்தியக்காரங்களா போங்க போங்க போங்க. வானின்றி உலகம் வழங்கி வருவதால் தான் அமிர்தம் என்றுடற்பாற்று என்று வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளுகிறார். இங்கே வாரு, விசிம்பின் துளியின் விழில் அல்லாமற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அறிதுங்கிறார். ஒரு துளி மழை துளி மண்ணில் விழல் என்றார், ஒரு புல்லு கூட முளைக்காதுன்றவள மழையின் அருமையை நம்ம வள்ளுவ பெருமகனார். இந்த வாரு, இங்கே பாரு, தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். எதுவுமே இருக்காது வானம் பொழியலைன்னா. வானம் பொழியலைன்னா நீரின் பெருமையை, மழையின் பெருமையை யாரும் தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம். இந்த மாதிரி தவம் இரண்டும் எதுவுமே இல்லை. துப்பாருக்கு துப்பாய்க்கு தூப்பாய தூவும் மழை. எல்லாம் மழையை பற்றி வானின் சிறப்புங்கிற அதிகாரத்தில் எழுதுறான் நம்ம பாட்டை. கொஞ்சம் அமைதியா இருங்க. போங்க போங்க. மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையதாரன். மணி நீரும் இல்லை, மண்ணும் இல்லை, மழையும் இல்லை, காடும் இல்லை நமக்கு. இப்போ அதான் பிரச்சனைங்க நமக்கு. தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்கு தம்பி. என்னவும் பிரச்சனை? வா, என்னவும் பிரச்சனை? இந்த மாதிரி வேற பயமா நினைச்சிருக்காத. ராமநாதத்து காட்டெல்லாம் கேடு கட்ட காட்டான கொண்டு வருவேன். சத்தம் போடாம இருக்கணும். ஈரக்கொலை வெடிக்க உனக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன். அங்க நின்று பேசிக்க. சும்மா தம்பி, வேலை இருந்துகள் இங்க இருந்தான் போயிருக்கேன் சென்னைக்கு. வெளியிலிருந்து வரல. கவனமா இரு. நீரின்றி அமையாது உலகு வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தது. என் பிள்ளைகளே, ஓட்டு கேட்குற இடத்துல அண்ணன் இதை பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. நான் ஓட்டுக்காகனா இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் நாட்டுக்காக, உனக்காக, உன் எதிர்காலத்துக்காக, வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிறவன் இதை செய்ய மாட்டான். நான் வந்தா 2000 தாரேன், அண்டாதாரேன், குண்டாதாரேன், ஹெலிகாப்டர் தாரேன், தங்கந்தாரேன்ட்டு போயிடுவேன். ஆனால் நான் உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படுறதுனால, உன்னுடையதில்லை, உன்னுடைய வருங்கால பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவதனால உன் அண்ணன் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஈரக்கொலையிலிருந்து கொஞ்சம் கவனி. நீரிலிருந்து தான் முதல் உயிரினம் தோன்றுது உலகிலே. ஒரு செல் உயிரினம் அமீபா, உனக்கு தெரியுது. இதுல என்னன்னா H2O, இங்க பாரு, இது அறிவியல் பெயர். ஹைட்ரஜன் 2 விழுக்காடு, ஆக்சிஜன் 1 விழுக்காடு. இது ரெண்டும் இணைவதால் தான் நீர் உருவாகுது. உலகத்தில் பூமியில் பிரபஞ்சத்தில் இத்தனை கோள்கள் இருக்கு, எங்கும் நீர் இல்லை. இந்த கலவையில் ஆக்சிஜன் 2 விழுக்காடும் ஹைட்ரஜன் 1 விழுக்காடு இருந்தால் நீர் வராது. அப்போ இயற்கையின் விதி எவ்வளவு அதிசயமாக பண்ணியிருக்கு பாரு. இதை பாரு, இதில் இருந்து தான் உலகம் உலகம் வருது. இப்போ நீர் இருந்தால் உலகம் தோன்றுது. அப்போ நீரும் ரத்தமும் ஒன்று. நவீன சூழலில் நீரின் உயிரின் வேர் என்று கருதப்படுகிறது. உயிரின் வேர், அதான் நீர் தான் உயிரின் வேர். இந்த மனித உடலில் 70 விழுக்காடு நீர் தான் இருக்கு. இயற்கை மூலங்களில் முக்கியமானது தண்ணீர் தான். தண்ணீர் இல்லாமல் எதுவுமே உருவாக முடியாது. இதில் நம்முடைய முன்னவன் தொல்காப்பியன் சொல்கிறான், நிலம் தீ நீர் வழி விசும்பு.
நிலம், தீ, நீர்வழி, விசும்பு, இவை 5ம் கலந்த மயக்கம்தான் உலகம்ங்கிறான். இந்த மனிதன் மட்டுமில்லை என் உடன் பிறந்தவனே, எந்த உயிரினமும் இந்த 50 ஆற்றல்னு நம்ம தூய தமிழில் சொல்கிறோம், பஞ்சபூதம்னு சொல்கிறோம். பூதம்ங்கிறது தமிழ் தான், பஞ்சபூதம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த இப்போ நம்ம 50 ஆற்றல் இது இல்லாமல் எந்த உயிரும் உலகில் தோன்ற முடியாது. அப்போ ஏன்னா நீரின் அருமையை நீ புரிஞ்சுக்கணும். நீர் விற்பனைக்கு வர்றத உன் அண்ணன் தடை செய்கிறேங்கிறத ஏன் தடை செய்கிறேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. இப்போ பாரு, இப்போ எல்லா உயிர்களுக்குமான உயிர் தேவை நீராக இருக்குது. இந்த 50 ஆற்றலில் தான் உனக்கு தெரியுது நீர், நிலம், கால். தண்ணீர் இல்லாமல் உலகில் எவ்வுயிரும் இல்லை. என்ன கொடுமைனா தண்ணீருக்கு உயிர் இல்லை, ஆனால் தண்ணீர் இல்லாமல் உலகில் உயிரும் இல்லை. தண்ணீருக்கு உள்ள கண்ணுக்கு தெரியாத பல கோடி உயிர் இருக்கு. தண்ணீருக்கு என்று தனித்த உயிர் கிடையாது. இப்போ தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரும் உலகத்தில் இல்லை. தம்பி உட்காருங்க, தம்பி உட்காருங்க, நாக்க உட்காருங்க, உட்காருங்க, நிற்காதீங்க, திரையை மறைக்காது. உயிர் உருவாவதற்கும் உயிர் வாழ்வதற்கும் உயிர் அழிவதற்கும் காரணமாக நீர் இருக்கிறது. நீர் இருக்கிறது, கொஞ்சம் கவனிச்சு பார். இப்போ நீரும் உயிரும் பிரிக்க முடியாதவையாக மனித வாழ்க்கையில் இருக்குது. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை ஆதாரம் நீரா இருக்குது. இப்ப இந்த நீரை எந்த நிலையில நம்ம வைத்திருக்கோம்னு பார்க்கணும். உடலில் உள்ள வெப்பநிலை கட்டுப்படுத்தி ஊட்டச்சத்துக்களை கடத்துதல் எல்லாவற்றுக்குமான பணியை இந்த தண்ணீர் செய்யுது. இப்ப என்னன்னா இதை நீங்க கவனிச்சுக்கணும். உலகில் நம்ம 800 கோடி மக்கள் இருக்கோம். கொஞ்சம் பின்னாடி 800 கோடி மக்கள் தொகை 3ஆம் உலக போரே தண்ணீருக்காக தான் வரும் என்று கவிப்பேரரசு வைரமுத்து போன்றவர்கள் எல்லா உலக பேரறிஞன்னு சொல்றான். ஏன்னா ஆகப்பெரிய வளம் வந்து இன்னைக்கு நீர் வளமாயிட்டுது. போங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் பார், உனக்கு சொல்கிறேன் பார். 800 கோடி மக்களில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குது. 2 விழுக்காடு தான் இருக்குது. 100 விழுக்காடு இல்லை, 2 விழுக்காடு. 70 விழுக்காடு மக்களுங்க பாரு, 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குது. 2 விழுக்காடு தான் இருக்குது. இதை 10 விழுக்காடு 20 விழுக்காடா உயர்த்துறது எப்படின்னு இந்த உலக தலைவர்கள் சிந்திக்காம, வித்தா நல்லா சம்பாதிக்கலாம், 2 விழுக்காடு தான் இருக்கலாம், நிறைய காசு பார்க்கலாம்னு சிந்திச்சாம்பார். அங்கே தான் உலக உயிர்களுக்கான துரோக சிந்தனை தொடங்குது. வித்தா சம்பாதிக்கலாம்னு ஆரம்பிச்சிட்டான். நம்முடைய சூழியல் தாய், வங்காரி மாத்தாய், கன்னியா நாட்டினுடைய தாய், உலக போரே இந்த உலகெங்கிலும் போர் என்பது வள வேட்டைக்காகத்தான் நடக்குதுங்கிறாங்க. அதில் நீர் மிகப்பெரிய வளமாக மாறிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா காட்டுறேன், நீ கவனிச்சுப்பார். உனக்கு 3ஆம் உலக போர், இது பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்குமூலத்தில் யாரைவர் ஹம்பர் இவன் என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து நாடு பிடிக்கிறதுக்காக வரலை, அந்தந்த நாட்டில் இருக்கிற வளங்களை சுரண்டுவதற்காகத்தான் நாங்கள் எல்லா நாடுகளிலும் ஊடுருவினோம் என்று சொல்கிறான். இதை படிக்கணும், நீ படிக்கணும். உலக அரசியல் அதில் இருக்கு, உனக்கு புரியும். போங்க போங்க போங்க. இது கவி பேரரசு நம்முடைய ஐயா 3ஆம் உலக போர் அதில் எழுதியிருக்கிறார். தண்ணீருக்காக தான் போர் வரும், 3ஆம் உலக போர். இப்போ என்னைக்காக ஈரான் மீது இஸ்ரேல் தொடுக்குது, நாளைக்கு தண்ணிக்காக ஒவ்வொரு நாட்டிலையும் போர் நடக்கும். ஏன்னா நிலத்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணீர் இல்லைன்ட்டு ஐநா அறிவிச்சிருச்சு. நம்ம மாநிலத்திலேயே 10 மாவட்டங்களில் நிலத்துக்குள்ள சுத்தமாக நீர் இல்லை. கடல் இருந்தும் நம்ம மண்ணில் நீர் இல்லை. தோன்றுனா தண்ணி வரும் குடிக்கிறதுக்கு, உனக்கு தண்ணி இருக்கும், ஆனால் குடிக்கிற திறனில் இருக்காது, நஞ்சாயிருச்சு. ஏன் நீ மீத்தேன் எடுக்க அனுமதிச்சிட்ட, அவன் நிலத்து நஞ்ச யுரேனியம் கலக்க வச்சு விஷமாக்கிட்டான். பார்த்துக்க, நீ எப்படிப்பட்ட பேராபத்து சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ 500,000க்கு ஓட்டு போட போகிறாங்கிறத உணர்த்துக்கு தான் இதை உன் அண்ணன் போட்டு காட்டு பாரு. இனி தங்கத்துக்காகவோ எதுக்காகவோ போர் நடக்காது, தண்ணீருக்காக தான் நடக்கும். இப்போது முக்கிய செய்தி ஒன்று சொல்கிறேன் பாரு. போங்க 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 வேகமா. இவன் வந்து இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன். இவர் என்ன சொல்றாருன்னா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துச்சு. ஆசிய நாடுதான் தங்கத்தையும் பணத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஐரோப்பிய நாடு, பிரான்ஸ், ஜெர்மன், டென்மார்க், இந்த நாடுகள்லாம் நீர் பொருளாதாரம், எந்த நாடு நீரை அதிகமாக வச்சிருக்கோ அந்த நாடு தான் பணக்கார நாடு என்று அதை வைத்து கணக்கிட தொடங்கிட்டான். இப்போ என்ன பண்றாரு, பிரான்ஸ் என்ன செய்யுது, ஆரஞ்சு பழத்தை நல்லா விளைய வச்சு ஏற்றுமதி செய்யுது.
அதில் நிறைய சம்பாதிக்குது. அப்போ ஒரு பழம் கைக்கு வர, ஒரு பழம் அப்படி கைக்கு வர 50 லிட்டர் தண்ணியை குடிக்குது. 50 லிட்டர் தண்ணியை குடிக்குது. அப்போ என்ன பண்ணுறான், யோசிக்கிறான். புளிஞ்சா அரைக்கோட கூட வரல, இது 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. மழை நீர், வெர்ச்சுவல் வாட்ரு. அப்போ என்ன பண்ணுறான், கண்ணுக்கு தெரியாத தண்ணி கலவு போகுது. ஸ்டாப் இட்டுன்ட்டு ஆரஞ்சு பழத்தை விளைய வைக்கிறத நிறுத்திட்டான். அப்போ நமக்கு இறக்குமதி பண்ணிக்கிறோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம் நிறுத்திட்டான். சீனா என்ன செய்யுது, பன்னிக்கறியை நல்லா விரும்பி சாப்பிடுது. சீனா 1 கிலோ பன்னிக்கறி மேசைக்கு வர 8500 லிட்டர் குடிக்குது. 1 கிலோ இந்த 6000 லிட்டர் குடிக்குது. 6000 லிட்டர் 1 கிலோடா, ஒரு பன்னி இல்லை, 1 கிலோ பன்னிக்கறி மேசைக்கு வர. அவன் என்ன பண்ணுறான், பன்னியை நிறுத்திறான் வளர்க்குறத. அப்போ என்ன பண்ணுறான், இறக்குமதி செய்ய. எங்கிருந்தோ எவனாடோ நாசமாக போகட்டும், நம்ம நாட்டில் தண்ணியை வீணாக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் நீர் வளத்தை பாதுகாக்கிறான். நம்ம நீர் உறிஞ்சி விற்றுக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ போருங்க, தண்ணியை மிச்சம் பண்ணுது நாடு. இப்போ நல்லா கொஞ்சம் அமெரிக்கா இராணுவ தளவாடங்கள் எல்லாம் உற்பத்தி செய்து விற்கிது. பீரங்கி, துப்பாக்கி, குண்டு, தோட்டா எல்லாத்தையும் விற்கிற அந்த நாடு ஏற்றுமதி செஞ்சுட்டு பனியஞ்சட்டியை நம்ம ஊர்லேருந்து இறக்குமதி செய்யுது. எப்படி, துப்பாக்கி, தோட்டா, பீரங்கி, விமான பாகங்கள், ராக்கெட்டு எல்லாத்தையும் தயாரித்து உலகத்துக்கு விற்கிற அமெரிக்கா பனியஞ்சட்டியை நம்மகிட்ட இருந்து வாங்குது. ஏன்னா 250 கிராம் பருத்தி உற்பத்திக்கான மழை நீர் எவ்வளோ, போங்க மழை நீர் தேவை 2500 லிட்டரு. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் 10,000 லிட்டர் தண்ணியை குடிக்குது. இப்போ அண்ணன் போட்டிருக்குது, சிரிக்காத. 10,000 லிட்டர் தண்ணியை குடிக்குதுரா. இந்த 10,000 லிட்டர் இவனை போட்டுட்டு சுற்றுறோம், விளங்குதா? அவன் ஏற்றுமதி செஞ்சுட்டு இதை ஏன் நீ எப்படியோ போய் எனக்கு விற்றுக்க அப்படின்னு ஏற்றுமதி செஞ்சு பனியஞ்சட்டி, ஒரு சட்டி 250 லிட்டர் குடிக்கிறா. டே இங்கே வர்றா, இதெல்லாம் ஓட்டு கேட்குற இடத்துல தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் எனக்கு ஓட்டு போட்டு பயனில்லை, புரியுதுன்னு நினைக்கிறேன். எவனோ ஒரு திராவிட பூச்சி உள்ள போயிட்டு இங்க ஒரு நாள்ல 3 கோடி முட்டைகளை நம்ம உற்பத்தி செய்யறோம். இந்த முட்டை, ஒரு முட்டை 90 லிட்டர் தண்ணியை குடிக்குது. தம்பி, எழுபது லட்சம் முட்டைகளை தினசரி வளைகுடா நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நம்ம ஏற்று செய்கிறோம். 70 லட்சம். ஒரு முட்டை 90 லிட்டர் தண்ணியை குடிக்கிறா தம்பி. இவ்வளோ உண்டு அந்த முட்டை. ஆனால் நம்ம நாட்டுக்கோழிக்கு அவ்வளோ இருந்தவர் 196 லிட்டரு. 3 ரூபாய் முட்டைக்கு 196 லிட்டருடா ஒரு முட்டை. நம்ம நாட்டுக்கோழிக்கு இவ்வளோ செலவாகலை. கறிக்கு இந்த பண்ணை கோழி முட்டை தான் இவ்வளவு செலவாகுது நமக்கு வளர்க்குறது. ஒரு கோப்பையின் காஃபி ஒரு இந்த கோவலர்களை 150 லிட்டரு. நம்மளை விளைய வச்சு அவன் ஏற்றுமதி செய்ய சொல்கிறாங்க. காரணம் தான் பன்னாட்டு இருந்தவர் 150 லிட்டர் தண்ணியை குடிக்கிறா. இவ்வளோ ஒன்று காஃபி. கண்ணுக்கு தெரியாமல் போயிருதுரா தம்பி. இதாண்டா வெர்ச்சுவல் வாட்டருங்கிறான்டா மறை நீர்னு. போங்க இவன் என்ன பண்ணுறான், பன்னாட்டு கம்பெனி போங்க கார்களை தயாரிக்கிறான். இவன் கொண்டாய் முதலாளிடா தம்பி, கொரியன் முதலாளி கொண்டாய். இவன் நம்ம ஊரில் கார் தயாரிக்க தொழிற்சாலை சென்னையில் வச்சுருக்கான். 1 டன் எடையுள்ள காருக்குன்னு 4,50,000 லிட்டர் தண்ணீர் குடிக்குது. 50 லட்சம் காரை ஒரு ஆண்டுக்கு ஏற்றுமதி செய்கிறான். இவன் அவன் நாட்டில் தயாரிக்கலை. அவன் தண்ணீர் பாதுகாப்பாக இருக்கணும், எந்த நாடும் நாசமாக போகட்டும்னு வந்துடுறான். விளங்குதுன்னு நினைக்கிறான்னு சொல்கிறது. இப்போ நான் என்ன செய்கிறேன் வந்தோடனே, இதை தடை பண்ணிவிட்டு காரை இறக்குமதி செஞ்சுக்கிட்டு சோறை ஏற்றுமதி செய்கிறேன். நான் விவசாய பொருளாதாரத்துக்கு போய் வேளாண்மை செய்ய போயிருந்தேன். ஓ அண்ணன், நீ வாழ்கிற இடத்துல உனக்கு அரசு வேலையை தந்துடுறேன். ஆடு மாடை வளர்க்குறேன், நாட்டுக்கோழி வளர்க்குறேன், பட்டுப்பூச்சி வளர்க்குறேன், தேனீக்களை வளர்க்குறேன், கரும்பு, தென்னை, வாழையை போட்டு தொழிற்சாலையை கட்டி அங்கேயே வேலை. எல்லாம் கவர்மெண்ட் வேலை. படித்தவன் படிக்காத அனைவருக்கு அரசு வேலை. நீ ராமநாதபுரத்துலேருந்து அங்கே வர வேண்டியதில்லை, பரமக்குடியிலேருந்து இங்கே வர வேண்டியதில்லை, இங்கேருந்து சென்னைக்கு வர வேண்டியதில்லை. வாழ்விடத்தில் அரசாங்க வேலை. ஆகச்சிறந்த கல்வி, ஆகச்சிறந்த மருத்துவம், குடிநீர். 10 ரூபா காசுக்கு 1 ரூபாயில கையேந்தக்கூடாது. எவன்டையும் கையேந்தக்கூடாது. போ டேய், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், பெருமையோட வாழ்றோம்டா. மான தமிழ் மக்கள் வாழ்றோம்டா. ஓடா இங்கே வர்றா. டேய் தம்பி, காரை ஏற்றுமதி செஞ்சு அயோக்கிய பைய வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறான்டா உன் நாடு. இந்த வரடே கொஞ்சம் முன்னாடி காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பு இறக்குமதி. நாம் என்ன செய்யணும், வெங்காயம் பருப்பை ஏற்றுமதி செஞ்சுட்டு காரை இறக்குமதி தலைகளை மாற்றுவோம்டா. போங்க தமிழ்நாடு மழையும்
உன் அண்ணன் காட்டுறேன் பாரு. நமக்கு தான் அதிகமாக மழை பொழியுது, 950 மில்லிமீட்டர் மழை. நம்ம ஏன் உனக்கு தண்ணியை பற்றி எடுக்கிறேன்? நம்ம ஊரில் நம்ம தண்ணியை பற்றி பேசுகிறேன்னா, இங்கே நம்ம ஆத்தாப்பு குடத்தை தூக்கிட்டு தீப்பந்தத்தை தூக்கிட்டு கரண்டியில் போய் அந்த தேத்தாங்குடி டேய் தண்ணீர் வேட்டையாடுறாம்டா கற்காலம் போல். ஒரு தங்கச்சி அம்மாலாம் 5 பிளாஸ்டிக் குடத்தை வச்சுட்டு தள்ளிட்டு போதுரா. இது ஒரு புது கண்டுபிடிப்பாயிருச்சுரா. டே கற்கால மனிதர்கள் கூட நம்ம தண்ணி வேட்டையாடலடா. ஆண்டுதோறும் 950 மில்லிமீட்டர் மழை. கொஞ்சம் வேமா போங்க. நமக்கு 4500 டிஎம்சி தண்ணி. 4300 இவன் 2000 பயன்படுத்திட்டு மீதி 2300 கடலில் விடுறான். இந்த கடக்க விடுறான். உன் அண்ணன் அந்த 2500 சேமிச்சிட்டன்னா எந்த பிச்சைக்கார போயிட்டே நம்ம கையேந்த வேண்டியதில்லை. நம்மளுக்கே தண்ணீர் தேவையில் தண்ணீர் அடங்கிடலாம். தமிழ்நாட்டில் நீர் பற்றாக்குறைனே வராது. நானே சேமிச்சுக்கிருவேன். நான் என்ன பண்ணுவேன், நானே பல இடங்கள் அணையை கட்டிடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. பாண்டியார், பொன்னம்பலம், ராசி மணல், நம்ம பாட்ட அரசேந்திரன் கட்டின வீரநாராயண ஏரியெல்லாம் தூர் வாரி தண்ணியை தேக்கி. உனக்கு தண்ணி இல்லை எது இல்லைன்னு நீ கவலைப்படாத. தைரியமாக அண்ணன் இருக்க உனக்கு. போ. இவன் பூரா இலவசமாக கொடுத்தான்டா. டேய் இங்கே நீ சைக்கிள் இலவசம், மிக்சி இலவசம், பின்னாடி வாங்க, டிவி இலவசம், மிக்சி, கிரைண்டரு எல்லாம் இலவசம்டா. தண்ணி மட்டும் 10 ரூபாய்க்கு வித்துச்சுரா ஜெயலலிதா அம்மா. ஏன் எல்லாவற்றையும் இலவசமாக தர முடிந்த இந்த அரசு தண்ணீரை வித்தது ஏன்? தண்ணீரை இலவசமாக கொடுத்தா தண்ணீரை விற்கிற அப்போலோ, கின்லேஃப், அந்த அக்கோஃபனா அவன் பாதிக்கப்பட்டுருவான். அவன் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு என்ன? அவங்க கிட்ட இருந்து வர பல 1000 கோடி கமிஷன் போயிடும். அதனால தான் இவங்க சீஃப் மினிஸ்டரில் கமிஷன் புரோக்கர்ஸ்ன்னு நான் சொல்ல காரணம் தான். இந்த பாருவீங்க, இப்போ நீ இந்த கமிஷன் பாய்ஸுக்கு தான் ஓட்டு போட போற. இப்போ நீ தலைவனை தேர்வு செய்யப்படல. குடிக்க வச்ச அக்கா தங்கச்சி தாலி எடுத்த வயலுக்கும் சாராயால அதிபருக்கும் கோடியா கொள்ளையடிச்சு பதுக்கி ஒதுக்கி வைக்கிற கொள்ளக்கார பயிலும் தான் நீ ஓட்டு போட போற. புட்டி நீர் இந்த பாரு, இது தூயதல்ல தீயது. ஏன்னா தூய்மையற்ற குடிநீரை அருந்துதல். இங்கே பாரு எப்படி குடிக்கிறான் பாரு. இது நம்ம நாட்டில் உலகம் பூரா தண்ணி இல்லாமல் வாடி சாகுறான் பாரு. புட்டி நீரியல் எழுத்தாளர் சொல்கிறான், இது விஷம்ங்கிறான். என்னென்ன தண்ணிக்குள்ளே என் உடன் பிறந்தவனே, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் பல இருக்கு. அதுதான் மனித உடலுக்கு திறனை கொடுக்கும். பாக்டீரியா, பூஞ்சை, காளான். இதை சுத்திகரிக்கிறங்கிற பேரில் மினரல்ங்கிறது அதுக்கு பேர். அந்த மினரலை கொன்னதுனால வெறும் தண்ணி அது நஞ்சை குடிக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் போத்தலை இருக்குது, இந்த பிளாஸ்டிக்கே ஒரு நஞ்சு. அதில் இந்த பிளாஸ்டிக் போத்தலை தயாரிக்க 5 லிட்டர் தண்ணியை நம்ம செலவழிக்கிறோம். இந்த சோப், இதை குடிக்கிறதே விஷத்தை குடிக்கிறோம். இந்த தண்ணியை குடிச்சினா தாக நிற்கும். அந்த தண்ணீரால் அவன் உடலுக்கு வருகிற ஆற்றல் கிடைக்காது. அதனால தான் சின்ன வயசில் முட்டி வலி, முழங்கால் வலி, கண்ணு பார்வையிட்டு போகிறதுக்கெல்லாம் காரணம் தான். அப்போ தூய குடிநீரை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இந்த வர டைமெத்தோட்ங்கிற ஒரு நச்சை கலந்து தான் இதை தயாரிக்கிறான். அது விஷம். அது விஷம் 13 மடங்கு அதை கலந்து தான் அந்த தண்ணீரை தயாரிக்கிறான். அப்போ அந்த விஷத்தை குடிக்கிறோம். இந்த உயிர்கொல்லி இங்கே போங்க டஸ்ட் இன் எவ்ரி ட்ராப். இந்த டஸ்ட்டில் தருவேன் ஆர்கானோ பாஸ்பரஸ், ஆர்கானோ குளோரின், இதெல்லாம் கலந்து தான் அவன் தயாரிக்கிறான். இது அந்த தண்ணியில் கலக்கக்கூடாது, அவன் கலந்து தான் விற்கிறான். அதை நம்ம குடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கோம். அது அண்ணன் உன் மேலே இருக்க காதலில் அக்கறையில் சொல்கிறேன். பார்த்தா பாரு, போட்டா போடு, இல்லைன்னா விடு. போ. ஏன்னா நான் சொல்லும்போது உனக்கு புரியலைன்னா படமாக இந்த மந்திர பொடிங்கிறான். இதுக்கு பேர் இந்த மேஜிக் தூள். இந்த மந்திர பொடியை மேஜிக் டஸ்ட்டு அதை போட்டு புட்டி நீரை போத்தலை அடைச்சி விற்கிறான். இப்போ நீ இதுக்கு இப்போ என்ன பண்ணுறது? குடிக்கிறதுன்னு இப்போ சீக்கிரம் அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிறத மாற்றி இந்த நிலைமை மாற்றி தண்ணீர் விற்பனைக்கு தடை, மீறி வித்தால் சிறையில் அடை, இதுவரை சம்பாதித்த காசை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டை ஒப்படை. ஆமாம், இந்த மாதிரி 1800 கிலோ போங்க சீக்கிரமா. மீட்டு அதை குடிக்கிறதுனால சொன்னேன், முட்டி வலி, கால் வலி, இந்த மாதிரி எலும்புரிக்கு நோய், இப்படி பல நோய்களை நம்ம பிள்ளைங்க எதிர்கொள்ள வேண்டியது வந்துடுது. அதனால தான் எச்சரிக்கையாக மார்பு புற்றுநோய். ஏன்னா பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு பிறக்குது. அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, தாய்ப்பாலை தான் குடிச்சது. அது 3 வயசு புற்றுநோய் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா வாழ உனக்கு பயம் வந்துடும். சின்ன பிள்ளைய மொட்டையடிச்சு புற்றுநோயோட இருக்கும், பாவமாக இருக்கும். ஏன்னா அண்ணன் ஏன் கத்துறேன்னா, உன் கூட பிறந்துட்டேன்ல,
நமக்கு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடாதுன்னு பதறேன். என்ன நினைக்குதுன்னா, தாய் சுவாசித்த காற்று நஞ்சாயிருச்சு, தாய் உண்கிற உணவு விஷமாயிருச்சு, தாய் குடிக்கிற தண்ணி விஷமாயிருச்சு. இது 3 உயிர் தேவையாக இருக்குது. இது விஷமானதுனால தாய்ப்பால் விஷமாயிருச்சு. எதன் பொருட்டும் கலப்படம் பண்ணாத நஞ்சில்லாத என் தாயின் மாரில் வந்த பால் விஷமாயிருச்சு. பிள்ளைக்கு பிறக்கும் போதே புற்றுநோய். நம் தாய்மார்களுக்கு 150-90 பேருக்கு மார்பக புற்றுநோய் வருவது சாதாரணமாயிட்டது. காரணம் தான் குடிக்கிற நீரில் யுரேனியம் கலந்ததும் இந்த குடுவை இந்த போத்தல் நீர்களை நம்ம பருகிறதும் தான். அதனால் இப்போ மக்களுக்கு கிடைக்காத தண்ணீர். நம்ம அக்கா தங்கச்சியெல்லாம் குடத்தை வச்சுக்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த முதலாளிக்கு பாரு, அந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஒவ்வொருத்தர் கையில் எத்தனை குடம்னு பாரு. டேய், இந்த நிலையை மாற்றுறதுக்காவது நம்ம ஜெயிச்சிடணும்டா. டேய், இந்த நிலையை மாற்றுறதுக்காவது நம்ம ஜெயிச்சிடணும்டா. பாரு 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 பாரு. இவர் அழைச்சி பேசின உடனே நம்ம அம்மா அப்பா தெருவில் நிற்கிறாங்க. அழைச்சி பேசின உடனே வந்துருதுரா தண்ணி. நமக்கு கிடைக்காத தண்ணி எப்படா அந்த முதலாளிக்கு கிடைக்குது? இதுதான்டா நீ கேள்வி எழுப்பணும். இதுதான் கேள்வி எழுப்பணும். யாருக்குமே கிடைக்கல, அவனுக்கு மட்டும் கிடைக்குதே. அது உண்மையிலே தண்ணியா என்ன? கோடை காலத்தில் இங்கே வாரா தம்பி, நீ குளத்தை வெட்டி ஏரியை வெட்டி கம்மாயில் தைக்கின, மலையை வெட்டி உள்ள குளமாக்கி வச்சிருக்காண்டா. இங்கே வாரா, எங்கேயும் இல்லை, சென்னையில் தான். தீயங்கிறதெல்லாம் நல்ல வார்த்தை. இங்கே பாரு, இந்த தண்ணியை தான் குடிக்கிறேன். எலி செத்து, பாம்பு செத்து. தண்ணீருக்காக தவிக்கும் உயிரினங்கள். தண்ணீர் மனித தேவையில்லை. கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. எறும்பு என்ன பாடுபடுது? கொஞ்சம் பின்னாடி வாங்க. எறும்பு என்ன பாடுபடுது பாராடை. போங்க போங்க. தண்ணீர் மனிதன் காசு கொடுத்து வாங்கிட முடியும். பிற உயிரினங்கள் என்ன பண்ணும்னு ஒரு நிமிடம் நீ யோசிக்கணும். அந்த பாவம் தான் நம்மளை இந்த பாடாப்படுத்து திமுக ஓட்டை போட்டு நாட்டை நாசமான வைக்குது. இங்கே பாரு, இங்கே பாரு, அணில் அல்லாடு வர்றா. டேய் டேய், கும்பிட்டு தண்ணி கேட்குதுடா, கும்பிட்டு. அணிலுக்கு தண்ணி கொடுக்கவங்க அண்ணன் தான் போராட வேண்டியது. பாரு, இந்த மாதிரி குரங்கு 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 எப்படி கெஞ்சுது பாரு, தண்ணிக்கு கெஞ்சுது. குரங்கு கெஞ்சுது, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க, கொஞ்சம் போங்க, கொஞ்சம் போங்க, கொஞ்சம் போங்க. பிறந்த குஞ்சிடா, தண்ணிக்கு கெஞ்சுதுடா. டேய், இந்த வர ஒட்டகத்தை பாரா, கொஞ்சம் போங்க, கொஞ்சம் போங்க, கொஞ்சம் போங்க. குரங்கு பாம்பு, கொத்துற பாம்புன்னு நினச்சா கெஞ்சுது, எனக்கு ஒரு சொட்டு தண்ணி விடணும். பாம்பு பூச்சி, பூச்சி இங்கே வர தண்ணி கூட, கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. பூச்சியை பாரா. தேனீக்கள் செத்து போச்சுன்னா 4 ஆண்டுகளை மனுஷன் செத்து போயிடும்ன்றான்றா. எந்த செடியும் பூக்கும்டா, காய்க்காதரா. அது இல்லைனா மகரந்தத்தை கடத்த முடியாதரா உன்னால. இயற்கையின் விதியடா தம்பி, உலகத்தின் அரிய படைப்பு. பூச்சி, சிட்டு, குரங்கு, பாம்பு, இந்த பாரு, இந்த பல்லி, அணில், கடைசி அணிலுக்கும் நம்ம தான். எறும்பு. கொரோனா காலத்தில் போங்க போங்க, வேகம் போங்க, வேகம் போங்க, வேகம் போங்க, போங்க போங்க, வேகம் போங்க. கொரோனா காலத்தில் நீ விலை உயர்ந்த காரை வாங்கி வைப்போம், பின்னாடி நிறையா புடவை வாங்கி வைப்போம், தங்கத்தை வாங்கி வைப்போம்னு நீ தேடலை, காரை வாங்க தேடலை. ஆனால் டாஸ்மாக் கடை மூடி இருந்துச்சு, அப்போ வாழ்ந்துட்ட. இங்கே வர போனால் சவுளி கடை எங்கேயும் போகல. தண்ணி எங்கே கிடைக்கும், சோறு எங்கே கிடைக்கும் தான் இல்லைன்னு. பணம் இருந்துச்சு, கார் இருந்துச்சு. ஆனால் பெரிய மாளிகை, 1 கோடி ரூபா காரு, காலி கொடை 4 டிக்கியில். மாளிகை வளர்ச்சி, காரு 1 கோடி வளர்ச்சி, டிக்கியில் 4 குடங்காலி வறட்சி. விளங்குதா டெவலப்பு. இப்போ பாரு, உன் ஊரை பாரு. இவன் பூரா நம்ம சொந்தக்காரன் தான். மோட்டர் பைக்கில் தண்ணி வேட்டைக்கு போகிறான். கற்காலத்தில் அப்போ போகல, ஆறா இருந்துச்சு, அருவி இருந்துச்சு, தண்ணி கிடச்சி வேட்டைக்கு போயிட்டுருக்கான். எதுன்னு இந்த பிளாஸ்டிக் குடத்தை ஒழிக்காமல், இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக்கை ஒழிக்காமல் நாட்டுக்கு விடுதலை இல்லை. அணுகுண்டை போட்டு பூமி அழிக்க வேண்டியது இல்லையாமடா தம்பி, பிளாஸ்டிக் பாலித்தீனே போதும்ன்றான். அண்ணன் வந்தவன பேனிட்டு தடை, மாட்டுக்கு வந்துடுறேன், ஓடிச்சு போகிறேன். இங்கே பாரு, மாளிகைக்கு பக்கத்தில் நீச்சல் குளம், என் அத்தாலப்பேன் கையில் வெறும் குடம். டெவலப்பு. மோட்டர் பைக்கு 1 லட்சம், காலி குடம் 6. சிரிக்கிறதுக்கு இல்லை, என்னை உடன் பிறந்தவனே சிந்திக்க. எது வளர்ச்சின்னு பாரு, எது வளர்ச்சி? செல்ஃபோனு, ஏசி, தங்கம், இது எதுவும் இல்லாமல் வாழ்ந்துடலாம். நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. உன்னால வாழ முடியாது. இதை கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீ நேராக விவசாயிக்கு ஓட்ட போட்டுருவ. இங்கே பாரு, உலக நாடுகளை பாரு, இலங்கையில் கலவரம், இதே தான்.
பொருளாதார நெருக்கடி வீழ்ச்சி. போ பங்களாதேஷ், முஜிபுர் ரஹ்மான் அந்த நாட்டின் தந்தை தலையை துண்டா வெட்டுறான்டா. அந்த நாட்டை உருவாக்கிய தந்தையின் தலையை. காரணம் வறுமை, பொருளாதார வீழ்ச்சி, வேலையின்மை, பசி. நேபாளம், அண்மையில் நேபாளம், இந்தியாவுக்கு கீழே காலடியில் தோள்பட்டையில் பங்களாதேஷ், நேபாளம், ரெண்டுலையும் கலவரம், பொருளாதார வீழ்ச்சி, வறுமை, ஏழ்மை. குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி, வேலை இல்லை, விவசாயம் இல்லை, பசி. இந்த நிலைமை இங்கே வர்றதுக்கு முன்னாடி எச்சரித்து விவசாயிக்கு ஒரு ஓட்டை போட்டு நாட்டை காப்பாற்று. வழி கிடையாது. நிலத்தடி நீரே நமக்கானதல்ல, நிலத்தடி நீர் நமக்கானதல்ல, தாவரங்களுக்கு சேமிக்கிற நீர் தான் நம்ம குடிச்சுக்கணும். நீ 400 அடிக்கு கீழே போறப்பட்டு உறிஞ்சிடுற. இந்த மரம் 400 அடிக்கு கீழே வேற இறக்குமா? இறக்குமா? யோசிச்சுக்கு. அண்ணன் என்னடா இதெல்லாம் பேசுன்னு. நான் தாண்டா பேச முடியும். ஏன்? நான் தாண்டா உயிர்மை நேயே, நான் தாண்டா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நவன், நான் தாண்டா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகனவன், நான் தாண்டா வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினவன், நான் தாண்டா காக்கை குருவி எங்கள் சாதின்னு வாடினவன், நான் தாண்டா உலகம் தழுவி நேசித்தவன், நான் உயிர்மை நேயண்டா. என் பாட்டந்தாண்டா மயிலுக்கு போர்வை போத்துனான், என் பாட்டந்தாண்டா முல்லைக்கு தேரை நிறுத்தினான். நான் தாண்டா பேச முடியும், வேற எவன்டா பேசுவான்? உலகத்தில் வேணாம் பேசுவான். போங்க போங்க, விரைந்து போங்க, விரைந்து போங்க, போங்க. நான் ரொம்ப ரொம்ப உன்னை நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். இங்கே பாரு, கொஞ்சம் பின்னாடி. பூமிக்கு அடியில் 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து வாழக்கூடிய ஒரு பயிர், ஒரு தாவரம் இந்த பனை. இப்போது பனை கழுத்து முறிஞ்சு செத்து கிடக்குன்னா 1000 அடிக்கு கீழே வரை தண்ணி இல்லை. ஒரு நிலம் பாலைவனம் ஆகிக்கொண்டிருக்குதுங்கிறதுக்கு அறிவிக்குது. நமது பாட்டன் இளங்கோவடி முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலை என்னும் படிமம் கொல்லும்னு பாடுறார் பல 1000 ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ முல்லையும் குறிஞ்சியும் திரிஞ்சிருச்சு, மலையை வெட்டிட்ட, காட்டை அழிச்சிட்ட, பாலை என்னும் படிமம். நிலத்துக்கு கீழே நீர் இல்லை, இந்த பனை கழுத்து முறிஞ்சு செத்துருச்சு. 1000 அடிக்கு கீழே வரைக்கும் நீ போரை இறக்கி தண்ணியை உறிஞ்சிட்டா பனை செத்துருச்சு, நிலவளம் வறண்டுருச்சு. இங்கே முல்லையை குறிஞ்சி அழிச்சிட்ட, மலையை வெட்டிட்ட, காட்டை அழிச்சிட்ட, நிலம் பாலைவனம் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். புரியுதா? அவன் பாலைவனத்தை சோலைவனமாக்குறான் அரபு நாட்டில், நீ சோலையை பாலைவனமாக்கி கொண்டிருக்காய் உடன் பிறந்தவனே. இவன் இங்கே பார், இவன் யாருன்னு பார், இவன் என் ஆத்தா, என் ஆத்தா, என் தாய். தண்ணீர், அவள் கண்ணீர் வடிக்கிறாவார். எப்படி வடிக்கிறாவார்? உன்னைய நினச்சி கண்ணீர் வடிக்கிறா. வானத்திலிருந்து மலையை கொட்டுறா, உனக்கு பிடிச்சிக்க குடிச்சிக்க பிடிச்சிக்க குடிச்சிக்கன்னு கொண்டு போய் நீ கடலில் விட்டுட்டு அரிப்படுத்து போய் 50,000 கோடிக்கு சுத்திகரித்து கடல் நீரை சுத்திகரித்து தரம்ன்ற. 50,000 கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளம் குட்டை கம்மாயை வெட்டி தேக்கி என்னையை காப்பாற்றிருக்கலாம். எப்படி பாரு, தாய்ப்பாலில் நஞ்சை எவனாவது கலப்பானா? கலக்கிறான் பாரு. தண்ணீரில் போய் இங்கே பாரு, இது என்னன்னு தெரியுதா உனக்கு? என் கூட பிறந்தவனே, இது என்னன்னு தெரியுதாடா? ஆளை கழிவும் சாய கழிவும்டா. அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க என்னங்க என்னதுன்னு. கொஞ்சம் பின்னாடி வாங்க. இந்த காவிரியில் தண்ணியை திறக்கும்போது காவிரியில் தண்ணியை திறக்கும்போது ஆளை கழிவு சாய கழிவை திறந்து விடுறான். அது அப்படியே உள்ளே வருது. கேட்டால் அமைச்சர் சொல்கிறாரு, மக்கள் சோப் போட்டு குளிச்சு விடுறாரு நுரையின்றப்பல. கொஞ்சம் அமைதியார், 10 நிமிஷம் நேரம் போயிட்டு அப்புறம் வழக்கு போடுவான். புதுசு ஒன்றும் இல்லை, நஞ்ச கலக்கிறான் பாரு தாய்ப்பாலில் பாரு. இந்த தண்ணீர் தாண்டா நம்ம குடிக்கிறோம், இது பூமிக்கு கீழே போகுது. இதை நினச்சி நம்ம தாய் கண்ணீர் வடிக்குதுரா. நான் பெத்த பிள்ளைகளேன்னு இங்கே பாரு. அது என்ன சொல்கிறான்னா, டேய் நான் பெத்த பிள்ளைகளா, உன் தாயின் கருப்பையில் கற்பப்பைக்கில் எனக்குள்ளதாண்டா கிடந்த, கற்பப்பைக்கில் தண்ணீருக்குள்ளே நான் தாண்டா உன்னைய கதகதப்பா மிதப்பா வச்சுருந்தேன். என் தண்ணி குடத்துக்குள்ளே தாண்டா நீ இருந்த. நான் பெற்ற மக்களே, இந்த வாரா என் வயிற்றுக்குள்ள நீ என் தண்ணி குடத்துக்குள்ளே தாண்டா இருந்த. நீ பிறக்கும்போது என்னை உடைச்சி தாண்டா பிறந்த. இந்த வாரு, தண்ணி குடத்தை உடைச்சி வந்த. நீ வந்த உடனடா முதல்ல உன் தொப்புள் கொடியை வெட்டினோடனே நான் தாண்டா உன்னை குளிக்க வச்சேன். முதல்ல நான் தாண்டா உன்னை குளிக்க வச்சு சுத்தப்படுத்தினேன். ஆத்தா பேசுகிறாடா, அவளுக்கு பேச மாட்டான். மகன் பேசுகிறேன். உன் தாய் பால்ரா, நான் தாண்டா தாய் பாலா வெளியில் வந்தேன். பால் உன் தாயின் மாறு வழியை நான் தான் வந்தேன். போங்க. தாயின் பால் நான் தாண்டா மக்களே. தாகத்துக்கு குடித்த நான் தான். சாப்பிட்ட சோறு, காய்கறி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், வாழை, எல்லாம் நான் தான்டா. நான் இல்லாமல் வர முடியாது. கரும்பு சாறு இனிக்குது, நான் தான்.
தென்னை இளநீ நான் தான், நொங்கு நான் தான், பால் நான் தான், எல்லாமே நான் தான். நான் தான்டா என் பிள்ளைகளை. சோறு சோறு நான் தான், இடையில நீர் அதுவும் நான் தான், அதுவும் நான் தான். ஆம் ஒன்லி நான் தான் நான் தான். பாரு பாரு பாரு, நல்லா பாரு பாருடா என் தம்பி, நீ பெரிய பொண்ணான பூ புனித நீராட்டின நான் தான், உடைய தண்ணி ஊற்றி குழுவாட்டினேன் நான் தான், அதுவும் நான் தான். நீ பெரிய மனுஷான அதுவும் நான் தான். பாரு அங்கேயும் நான் தான் உன்னை குளிக்க வச்சேன். போ போ, உன் தெய்வத்துக்கு குடமுழுக்குண்டா நன்னீராட்டினா அதுவும் நான் தான். உன் தெய்வத்தை நான் தான் குழுவாட்டினேன், இந்தவர் குழுவாட்டினேன் நான் தான் நான் தான் நான் தான். நீ செஞ்ச பாவம் நான் தான். புனித நீர்னு தீர்த்தம் வாங்கி குடிச்ச அதுவும் நான் தான். நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் தொலைக்க காசி கங்கைன்னு வந்த, அங்கேயும் எனக்குள்ள தான்டா விழுந்துவோம் பாவத்தை கலைச்ச. இங்கே வர் அதுவும் நான் தான். தண்ணீர் நான் தான். நீ அழுத கண்ணீர் அதுவும் நான் தான். சிரிச்சா கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அதுவும் நான் தான். எல்லாமே நான் தான். சிரிச்சா மகிழ்ந்த எல்லாமே நான் தான். செத்தாயிடா செத்த, இறந்த உன்னை நான் தான் குழுவாட்டினேன். பிறந்த நான் தான் குழுவாட்டினேன், இறந்த நான் தான் குழுவாட்டினேன். தூக்கிட்டு போனான் பாடையை. முதல்ல என் வயிற்றுல உன் தாயின் வயிற்றுல குடத்தை உடைச்சி பிறந்த, இப்போ இறந்த பிறகு என் குடத்தை உடைச்சி தான் நீ போற பாத்தியா? போற பார்த்துக்க போற. என்னை உடைச்சி தான் உன்னை கொண்டு போனான். உன்னை எரிச்சான்டா, உன்னை எரிச்சான் புதைச்சான். உன் குழியை நான் தான் பொழுகினேன். எரிச்சான் உன் சாம்பலை இதே ராமேஸ்வரத்தில் தண்ணிக்குள்ள என்கிட்ட தான் கரைச்சான். இந்தா கரைக்கிறான் கடைசியா என்கிட்ட தான் வந்து கரைஞ்சேன். எல்லாம் நான் தான் உனக்கு, எல்லாமே நான் தான். நீ பிறந்ததுலேருந்து இறந்தது வரை நான் தானடா உனக்கு எல்லாம். நான் பெத்த பிள்ளைகளை நான் தானடா உனக்கு. தாய்ப்பாலும் நான் தான். தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்குதுன்னு மதிக்க மாட்டேங்குது இந்த மனித பதர்கள்னு கவிப்பேரர் ஐயா வைரமுத்து சொல்றாரு. தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்குதுன்னு குழாயை மூட மாட்டேங்கிற. இங்கே பாரு, என் தாய் கண்ணீர் விட்டு அப்படியே அழுது தான் போய் மறைகிறான். நான் இல்லைனா என் பிள்ளைகளா இப்படி வறண்டு செத்து போயிட மாட்டியலா? என்ன பண்ணுவிய நீருக்கு? என்ன பண்ணுவிய? இப்படி பாலைவனம் ஆகி நாடழிஞ்சு காடழிஞ்சு நீங்கள் வாழ்க்கைக்கு சோறுக்கு நீருக்கு என்ன செய்விய? நான் பெத்த மக்கா இப்படி நாடு வறண்டுச்சுன்னா என்ன பண்ணுவிய? இப்படி கையேந்தி நிற்பியலை கலங்குறா பாரு. இங்கே பாரு, நான் இல்லாமல் உனக்கு சோறு எது? போங்க கொஞ்சம். நீர் நான் தான். நீர் நான் இல்லைனா ஏது? நீ எப்படி கையேந்தி நிற்கிற சோத்துக்கு கஞ்சிக்கு பாரு? நான் இல்லைனா தட்டேந்தி நிற்கிறிய நான் பெத்த பிள்ளைகளா? இங்கே பாரு, தண்ணிக்கு தவிச்சு போயிடுவியலை. இப்படி நிற்கிறியலை. எதை குடிப்பிய நாளைக்கு? எதை குடிப்பிய கேட்டுக்கிட்டே வர. எதை குடிப்பிய? மூத்திரத்தையா? அப்போ கூட நான் என்னை குடிச்சா தானே மூத்திரம் கூட வரும்ன்றான். இந்த பாரு, மூத்திரத்தையாடா குடிப்பிய நம்ம மெத்த மக்கா? மூத்திரம் கூட என்னை குடிச்சா தானடா வருங்கிறான். இப்போவாது உனக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். இந்த பாரு, தண்ணீர் இல்லாமல், நீர் இல்லைன்னா சோறு இல்லைன்னா மனித வாழ்க்கை இல்லை. நீர் சோறு உயிர் இல்லைன்னா உயிர் இல்லை, வாழ்க்கை இல்லை. இது தாய் அழுது நிற்கிறா. என்ன சொல்கிறா? ஒவ்வொரு நீர்த்துளியும் உயிர் துளி, எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்தளிங்கிறான் நம்ம ஆத்தா. உனக்கு மட்டும் இல்லடா, போங்க, உனக்கு மட்டும் இல்லடா, எல்லா உயிருக்கும் பகிர்ந்தளிடா. ஒவ்வொரு துளியும் உயிர் துளி, ஒவ்வொரு உயிருக்கும் பல்லுயிருக்கும் இல்லையா? ஒவ்வொரு துளியும் போடுப்பா உயிர் துளி, பல்லுயிருக்கும் பகிர்ந்தளி. இந்த மண்ணில் இருந்து நீங்கள் ஒரு மகத்தான மாறுதலை செய்யணும். தண்ணீரை விற்பனைக்கு வருவதை தடை செய்து தூய குடிநீரை எல்லா உயிர்களுக்கும் நாம் கிடைக்க செய்யணும். நம் நாட்டு சொந்தங்களுக்கு, நம் மக்களுக்கு தூய தண்ணீரை கிடைக்க செய்யணும். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, வாக்குக்காக நிற்கிறவன் இதையெல்லாம் நான் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதால் தான் இதை செய்கிறேன். இல்லை என்றால் உங்களுக்கு பேசி என்னால் சொல்ல தெரியாதா? நான் வந்தால் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருகிறேன், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தருகிறேன் என்று சொல்ல தெரியாதா? உங்களை ஏமாற்றுகிறவிடம் இருந்து மாற்ற துடிக்கிற மகன் என்பதால் தான் இதையெல்லாம் நான் காட்டுகிறேன். இது ஏற்புடையது. என் அண்ணன் வந்தால்
இந்த நாடு மக்களும் நன்றாக இருப்பார்கள் என்று நம்பினால் நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், மந்திரியானார்கள். நீங்கள் தோற்று போனீர்கள். ரெட்டலைக்கு வாக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், மந்திரியானார்கள். நீங்கள் தோற்று போனீர்கள். முதல் முறையாக என்னை பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களே, விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள், மக்களுக்கான அதிகாரத்தை. புரட்சியாளர் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை படித்த உங்கள் பிள்ளைகள் அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்கிறோம். அந்த மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ இந்த மண்ணில் போட்டியிடுகிற என் அன்பு மகன் முத்துக்கேசவன், பொறியாளர் முத்துக்கேசவன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, என் மகன் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தான். 2 லட்சத்திற்கு. அவன் சித்தப்பா நான் பேசுவதை கேட்டு கேட்டு இந்த வேலை வேண்டாம், நான் என் சித்தப்பா சொல்றதான் சரி, வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு பசுமை பொருளாதாரம் தான் சரி என்று எங்கள் ஊரில் வந்து அந்த காஞ்சிபுரத்துக்கு அங்கிட்டு போய் இந்த என்ன ஊரமான வந்தவாசிக்கிட்ட 5-6 ஏக்கர் நிலத்தை வாங்கி ஆட்டு பண்ண மாட்டு பண்ண வச்சு என் மகன் என் கனவை அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஜெயலலிதா அம்மையார், கருணாநிதி ஐயா வீட்டுக்கு ஒரு பசுமாடு கொடுத்தார்கள், ஒரு ஆடு கொடுத்தார்கள், நாட்டுக்கோழி கொடுத்தார்கள். கேட்டோம் எதற்காக என்றால், ஆடும் மாடும் கோழியும் வளர்த்தால் வீட்டு வறுமை ஒழியும் என்றார்கள். அதையே உங்கள் மகன் சொல்கிறேன். ஆடும் மாடும் கோழியும் வளர்த்தால் வீட்டு வறுமை ஒழியும் என்றால், அதே ஆடும் மாடும் கோழியும் நாடு வளர்த்தால் நாட்டோட வறுமை ஒழியுமா இல்லையா என்பதை அறிவு சமூகமே சிந்தித்து பார். என் அன்பு மகன் முத்துக்கேசவனுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக என் உயிர் தம்பி திருவடானையில் தொகுதியிலே போட்டியிடுகிற வழக்கறிஞர் பிரேம்நாத் அவர்களுக்கு இளம் வயதிலே, படிக்கிற வயதிலிருந்தே என்னோடு நிற்கிற என் அன்பு தம்பி, படிக்கிற வயதிலிருந்தே என்னோட சிறுவள்ளை டவுசரில் இருந்து என்னோட இருக்கான். இன்னைக்கு அவன் வேட்பாளராக வந்திருக்கிறான் என்றால் நாளைக்கு நீ வரலாம், இவன் வரலாம். இதுதான் மக்களுக்கான அதிகாரம். என் நம்பிக்கை நீங்கள் விவசாய சின்னத்திலே என் அன்பு தங்கை, என் 6 உயிர் தங்கை மருத்துவர் சந்திரபிரபாவுக்கு முதுகுளத்தூரிலே விவசாய சின்னத்திலே, மலேசியாவில் பார்த்து கொண்டிருந்த மருத்துவ வேலையை விட்டுவிட்டு மக்கள் பணி செய்ய வந்த என் தங்கை, இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் தவறவிட்டால் இனி எந்த காலத்திலும் தூய அரசியல் வர வேண்டும், தூய உள்ளத்தோடு உழைக்க வேண்டும் என்று ஒரு தலைமுறை உருவாகாது, வராது. அதற்கு நீங்கள் வாய்ப்பளித்து விடாதீர்கள், அந்த துரோகத்தை செய்து விடாதீர்கள். அந்த துரோகத்தை இனி ஒரு இளைஞன் துணிந்து போய் நம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் வராது. அவனை பிஞ்சு நெஞ்சிலே நஞ்சை கலந்து கொண்டு விடாதீர்கள். தயவு செய்து இந்த பிள்ளைகளை வெல்ல வைத்து வருங்கால தலைமுறைக்கு இங்கே கூடி நிற்கிற பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுங்கள். நானும் வர முடியும், நானும் நல்லது செய்ய முடியும், நானும் நாட்டுக்கு தலைவனாக முடியும். நடித்தால் தான் தலைவனாக முடியும் இல்லை, நன்றாக படித்தாலும் தலைவனாக முடியும் என்பதை காட்டுங்கள். அடுத்ததாக பரமக்குடியில் போட்டியிடுகிற அன்பு தங்கை மருத்துவர் எழில் இளவரசி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தங்கைகளும் என் தம்பிகளும் வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.